இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் அவர் தன் சிலுவையை சுமந்தபடி கொல்கொதா என்ற மலைக்கு செல்லும் போது மிகவும் பலவீனமாக இருந்தார். அவர் அடிக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் இருந்ததால் அந்த சிலுவையை முழுமையாக சுமக்க முடியாமல் தடுமாறினார். அந்த நேரத்தில் அங்கு சென்று கொண்டிருந்த சீமோன் என்ற மனிதனை ரோம படையினர் பிடித்து இயேசுவின் சிலுவையை சுமக்க செய்தார்கள். சீமோன் ஆரம்பத்தில் இது ஒரு கட்டாயமாக இருந்தாலும் அவர் இயேசுவின் பாரத்தை தாங்கும் பாக்கியம் பெற்றார். இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுக்கும். இயேசு நம்முடைய பாவங்களின் பாரத்தை சுமந்தார். அதே போல நாமும் மற்றவர்களின் சுமைகளை சுமக்க வேண்டும். சீமோன் போல சில நேரங்களில் நமக்கு எதிர்பாராத சந்தர்ப்பங்களில் பிறருக்கு உதவ வாய்ப்பு கிடைக்கும். அப்போது நாம் பின்னடையாமல் அன்போடும் இரக்கத்தோடும் உதவினால் அது தேவனுக்கு பிரியமான செயலாகும். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீர் எங்களுக்காக இந்த சிலுவையை சுமந்து அப்பா வெற்றி சிறந்தீர். அதற்காக நன்றி அப்பா. எங்க பாரத்தை சுமந்தீர் அப்பா. இதோ சீமோன் ஆண்டவரே உம்முடைய சிலுவையை சுமந்தது போல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இதோ ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே யார் எங்களுக்காக ஜெபிப்பார்கள், யார் எங்களை விடுதலை செய்வார்கள், யார் எனக்காக உதவிக்கரம் நீட்டுவார்கள் என்று தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. மனிதர்களை அனுப்பும்படி ஆண்டவரே இந்த மனிதர் கண்களை தயை காட்டி இந்த பிள்ளைகளுக்கு உதவும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. ஆம் ஆண்டவரே, எங்களுக்காக அப்பா நீர் சிலுவையை சுமந்து வெற்றி சிறந்தபடியினால் ஆண்டவரே இந்த நாளில் உம்மை ஒரு ஆண்டவரே முன்மாதிரியா வைத்த ஆண்டவரே எங்களிடத்துல இருக்கும் பொழுது அநேகருக்கு உதவும்படியான இருதயத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் அப்படியாக நீர் கிருபை செய்ய போறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.